கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் அரசு சுகாதார வளாகத்தில் கூடுதல் கட்டடங்கள் கட்டி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த கோவை சிஸ்டம் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம். தொழில்நுட்பத் துறையில் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்ற கோவை.co எனும் கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் ஆண்டுதோறும் பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு கோயம்புத்தூர் நார்த் ரவுண்ட் டேபிள் 20 மற்றும் கோயம்புத்தூர் நார்த் லேடிஸ் சர்க்கிள் 11 ஆகிய அமைப்புடன் இணைந்து பொதுமக்கள் பயனடையும் வகையில் சுமார் 30 லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவ அறை, மருந்துகள் வழங்கும் அறை, நவீன ஆய்வகம், நோயாளிகள் காத்திருப்பு அறை உள்ளிட்ட கட்டடங்களை கட்டி அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டு வந்துள்ளது. இதனை கோவை சிஸ்டம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான சரவணகுமார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சரவணகுமார் கூறியதாவது: கோவை மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் சாஃப்ட்வேர் நிறுவனத்தை உருவாக்கி தற்போது நல்ல நிலையில் இயங்கி வருகிறது. தற்போது நமது நிறுவனத்தில் 300க்கும் மேற்பட்ட பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை வழங்கி உள்ளதாகவும், இதனைத் தொடர்ந்து நிறுவனத்தின் சமூக நிதி பங்களிப்பை எவ்வாறு செலவிடுவது என ஆய்வு நடத்தினோம். பொதுமக்களுக்கு இந்த நிதி நேரடியாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளை மட்டும் கொண்டு செயல்பட்டு வந்தோம். அந்த நிலையில்தான் இந்த திட்டம் கோயம்புத்தூர் ரவுண்ட் டேபிள் 20 மற்றும் கோயம்புத்தூர் லேடிஸ் சர்க்கிள் 11உடன் இணைந்து இந்த திட்டம் வந்தது. மக்களுக்கு மிகவும் முக்கிய தேவையாக நாங்கள் கருதுவது கல்வி, சுகாதாரம் ஆகிய 2 மட்டுமே என்பதை அறிந்து உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்துள்ளோம். இது மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது மாவட்ட சுகாதார மேற்பார்வையாளர் பாலுசாமி, மெடிக்கல் அதிகாரி பிரதீபா, ராகுல் கிருஷ்ணகோபால், அருண் குணசேகரன், நிகிதா ராகுல், சிவகாமி, அருண் நாகப்பன் குழுவினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.